எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லாஸ்ட் வீக்ல ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வந்து தெரிவிச்சிங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு குட்டீஸ். இந்த வாரமும் உங்களுக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீங்க ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப என்ஜாயா இருக்கும். நீங்க நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியும். ஓகே குட்டீஸ், அதுக்கு முன்னாடி ஆன்ட்டி வந்து லாஸ்ட் வீக்ல ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தோம். என்ன டாஸ்க் அப்படின்னு கேட்குறீங்களா? மெமரி வேர்ஸ் டாஸ்க். அது என்னன்னா, யூடியூப் ஸ்டார்ட் பண்ண டேட்லேருந்து போன வாரம் வரைக்கும் எல்லா மனப்பாட வசனங்களையும் சொல்லி ரெக்கார்ட் பண்ணி வீடியோவாக எனக்கு அனுப்புங்கன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். அதில் பெலிண்டாக்காவும் பிரின்ஸ் அண்ணாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக்ஸ் கூட இல்லாமல் அழகாக சொல்லி வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதில் நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம்னா, மண்டேக்குள்ளே அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி கிஃப்ட் வரும்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் குட்டீஸ். அதே போல் அவங்க மண்டேக்குள்ளே அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. அவங்களுக்கான கிஃப்ட்ஸும் வீடு தேடி போயாச்சு குட்டீஸ். அழகான கிஃப்ட்ஸ் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சு. அதனால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஓகேவா குட்டீஸ்? அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணிடலாமா? குட்டீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணலாமா? சோத்தரிக்கிற தகப்பனே, துதிக்கிற ராஜா, நன்றியோடு கூட துதிக்கிறோம். சோத்திரம் அப்பா, நீ கொடுத்த நல்ல ஓய்வு நாளுக்காக உமக்கு கொடான கூடி நன்றி செலுத்துகிற தகப்பனே. அப்பா, கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்திரே. உமக்கு கொடான கூடி சோத்திரம் செலுத்துகிற தகப்பனே. இந்த நாளில் கூட தகப்பனே, சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமே நீங்கள் ஆசீர்வதித்து தரும்படியாயிடுச்சு ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, பாடல் வேலையை ஆசீர்வதித்து தாங்க, வேத வசனத்தை ஆசீர்வதித்து தாங்க, கதை நேரத்தை ஆசீர்வதித்து தாங்க சுவாமி. ஒவ்வொரு பகுதி மூலமாய் நீர் பிள்ளைகளோடு கூட நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த லாக்டவுன் டைம்ல கூட ராஜா யூடியூப் சேனல் மூலமாய் அப்பா தகப்பனே உடைய சத்தியத்தை கேட்கும்படியாய் அப்பா கிருபை செய்தீரே. உமக்கு கொடான கூடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இது ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்க சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. யூடியூப் சேனல் மூலமாய் பார்க்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதுவரை நடத்தின தேவன் இனிமேல் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். லாக்டவுன் டைம்ல இருக்கிற அப்பா அந்த நேரத்துல கூட தகப்பனே அப்பா சோத்திரம். இதுவரைக்கும் நீங்க ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகம் பலன் தந்தீரே. உமக்கு கொடான கூடி சோத்திரம் அப்பா. இனியும் இந்த கொரோனா யாரையும் தொடாதபடி நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. உங்க ரத்த கோட்டைக்குள்ள நீங்க மூடும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உங்களுடைய கரங்களே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சேனலை பொறுப்பட்டு நடத்துற அப்பா தகப்பனே ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என்ன குட்டீஸ், எபினேசர் அக்காவோட சேர்ந்து நீங்களும் ஜாம் பண்ணீங்களா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஈவினிங் 6 to 6:40 ஜூம் ஆன்லைன் சண்டே ஸ்கூல் நடக்குது. நீங்கள் எல்லாரும் யூடியூப்பில் பார்க்குற அத்தனை பேருமே நீங்கள் கலந்துக்கணும்னு ஆண்டி ஆசைப்படுறேன். உங்களுக்கான லிங்க் வந்து நம்மளோட சண்டே ஸ்கூல் குரூப்பில் ஷார்ப்பாக 5:50 வந்துடும். நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் அதில் ஜாயின் ஆகிக்கலாம். ஓகேவா குட்டீஸ்? இப்போ நம்ம ஒரு சின்ன வீடியோ பார்க்க போகிறோம். பெலிண்டாக்காவும் பிரின்ஸ் அண்ணாவும் மெமரி வேர்ஸ் சொன்ன வேர்சஸை நம்ம இப்போ கேட்க போகிறோம். கேட்கலாமா குட்டீஸ்? 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். சமாதானம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2-3 வசனம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலா கற்பனையாக இருக்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். சங்கீதம் 118:8.
மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருக்கிறதே நலம். எபிரெயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். மத்தேயு 24:27 மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். மத்தேயு 22:37 உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். என் பேர் ஆரின் பெலிண்டா. மத்தேயு 5:9 சமாதானம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எபேசியர் 6:2-3 உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. மத்தேயு 5:7 இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். சங்கீதம் 118:8 மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். எபிரெயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். மத்தேயு 24:27 மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். மத்தேயு 22:37 உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஆமென். என்ன குட்டீஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் தெரியுமா? உங்க எல்லாருக்கும் பிடிச்ச சாங் பார்க்க போறோம். நீங்க எல்லாரும் எந்திரிச்சுன்னு ரெடி ஆயிக்கோங்க. நமக்கு சாங் சொல்லித்தரக்காக இன்னைக்கு ஹேம் ஆண்டியும் சாணி அக்காவும் வரப்போறாங்க. அவங்களோட சேர்ந்து நீங்களும் பாட்டு பாடி ஆக்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? என்ன குட்டி, சாங் பார்க்க ரெடி ஆயிட்டீங்களா? எல்லாரும் எந்திரிச்சு நின்னுக்கோங்க. இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம். ஓகேயா? ஆன்ட்டி, நீங்க ரெடியா இருக்கீங்களா ஆன்ட்டி? ஓ சனியா, நான் ரெடியா இருக்கேன். ஓகே குட்டீஸ், நீங்களும் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, எந்திரிச்சு நின்னுக்கோங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்ப டான்ஸ் ஆடலாம். சாங் பாத்தீங்களா? என்ஜாய் பண்ணீங்களா? இன்னொரு டைம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாமா? ஓ எஸ், நாம பண்ணலாம். ஆர் யூ ரெடி? ஓ எஸ், ஐ அம் ரெடி. கரையாடும் கோவிலாடும் தேவனையே
சாங் பார்த்துட்டு வந்தீங்களா? அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? ஆமா குட்டீஸ், அந்த சாங்ல நம்ம பார்த்த மாதிரி நம்ம படைச்ச ஆண்டவரை நம்ம எப்போ என்ன செய்யணும்? துதிக்கணும். காக்கா குருவி கூட ஏசப்பாவோட நாமத்தை வந்து துதிக்குதாமா. அப்போ நம்ம வந்து நம்மளே படைச்ச ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா டெய்லியும் வந்து ஆண்டவரை துதிக்கணும். ஓகேவா? நீங்க துதிப்பீங்க தானே? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஸ்டோரி செஷனுக்குள்ளே போக போகிறோம். ஸ்டோரினா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா ஸ்டோரி பார்க்க? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஸ்டோரி பார்க்க போகலாமா? என்ன குட்டீஸ், ஸ்டோரி பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏசப்பா கிட்ட ஞானத்தை கேட்ட ஒரு ராஜாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். யார் அவர் தான் சாலமோன் ராஜா. ஓகேவா? சாலமோன் யார் அப்படின்னா, தாவீது ராஜாவுடைய மகன் தான் சாலமோன். தாவீது ராஜா ஏசப்பாவோட இருதயத்திற்கு ஏற்ற ஒரு ராஜாவாக இருந்தார். அவருக்கு
மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணணும், எந்த ஒரு காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஏசப்பா கிட்ட நம்ம கேட்கணும். சரிங்களா? கேட்டு நம்ம அதையை பெற்றுக்கொள்ளணும். அதே மாதிரி நமக்கு படிக்கணும் அப்படின்னா படிக்க போகிறதுக்கு முன்னாடி ஏசப்பா நான் இந்த லெசன் படிக்க போகிறேன், எனக்கு இதை படிக்க நல்லா ஞானத்தை கொடுங்க, நல்லா புரிய கிருபை கொடுங்கன்னு சொல்லணும். ஏசப்பா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சப்ஜெக்டில் வந்து நல்லா ஞானத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி டெய்லியும் நம்ம என்ன செய்யணும், ப்ரே பண்ணணும், பைபிள் படிக்கணும். ஏசப்பாவை வந்து நம்ம விட்டுறவே கூடாது. ஓகேவா குட்டீஸ்? அதே மாதிரி இருந்தால் தான் சாலமோனை எப்படி ஆண்டவர் ஞானத்தினால் நிறைச்சாரோ அதே மாதிரி நம்மளும் ஞானத்தினால நிரப்புவார். ஓகேவா குட்டீஸ்? என்ன குட்டீஸ், ஸ்டோரி பார்த்தீங்களா? ரொம்ப என்ஜாய் பண்ணீங்களா? ஆமாம் குட்டீஸ், யாரை பற்றி நீங்கள் அதை பார்த்தீங்க? சாலமோன் ராஜா பற்றியா? ஓ சூப்பர் குட்டீஸ், எல்லாரும் நல்லா சத்தமாக சொல்கிறீங்களே, பரவாயில்லையே. சாலமோன் ராஜா ஏசப்பா வந்து என்ன கேட்டார், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார் இல்லையா சாலமோன் கிட்ட. அப்போ வந்து சாலமோன் சொன்னார், எனக்கு ஞானத்தை தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்டார் இல்லையா. நாம கிட்ட கேட்டிருந்தா நாம் என்ன சொல்லியிருப்போம், ஏசப்பா எனக்கு பைக்கு கொடுங்க ஏசப்பா, எனக்கு நிறையா வந்து சாக்லேட்ஸ் கொடுங்க ஏசப்பா, அப்படிதானே கேட்டிருப்போம். பாருங்க எல்லாரும் சிரிக்கிறீங்க, எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டிருப்போம். ஆனால் சாலமோன் ராஜா ஞானத்தை கேட்டார் குட்டீஸ். ஏன் தெரியுமா ஞானத்தை கேட்டார்? தன்னோட தேசத்தை வழி நடத்துறதுக்காக ஞானத்தை கேட்டார். அப்போ ஏசப்பா பரவாயில்லையே இவன் ஞானத்தை கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு சகல விதமான ஐஸ்வர்யத்தை, சகல விதமான எல்லா தேவைகள், அவனுக்கு என்னென்ன தேவைகளோ அத்தனையுமே அவனுக்கு கொடுத்தாரு குட்டீஸ். அதே போல தான் நாமும் நம்மளோட லைஃப்பில் நாம் ஏசப்பாட்ட என்ன கேட்குறோங்கிறத நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாமளும் ஏசப்பாட்ட ஞானத்தை கேட்கும்போது ஏசப்பா நம்மளுக்கு எல்லாத்தையுமே தருவார். அறிவை தருவார், நல்ல புத்தியை தருவார், நிறைய படிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஞானத்தை ஏசப்பா நம்மளுக்கு தருவார். ஓகேவா குட்டீஸ்? நாமளும் ஏசப்பாட்ட டெய்லி ஜோம் பண்ணுங்க, டெய்லி பைபிள் வாசிங்க. ஏசப்பா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே தருவார். அப்போ நம்ம முதலாவது யாரை தேடணும் குட்டீஸ்? கரெக்டாக சொல்லிட்டீங்க, ஏசப்பாவை தான் முதல்ல தேடணும். ஓகேவா? ஓகே குட்டீஸ், இப்போ நீங்கள் வந்து மெமரி வேர்ஸ் பார்க்க போகிறீங்க. மெமரி வேர்ஸ் பார்க்குறதுக்கு நாம் என்ன செய்யணும்? வெரி குட், பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க, நோட் எடுத்துக்கோங்க, ஒரு பென் எடுத்துக்கோங்க, சொல்லி கொடுக்குற வசனத்தை நோட் பண்ணிக்கோங்க. ஆன்ட்டி போன வாரம் கொடுத்த டாஸ்க் மாதிரி எப்போ வேணால் நான் டாஸ்க்கு கொடுப்பேன். ஓகேயா? நான் நல்லா படிக்கணும் இல்லையா, அதுக்காக நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேவா குட்டீஸ்? நம்ம இப்போ வசனம் பார்க்க போகலாமா? என்ன குட்டீஸ், நம்ம இப்போ மெமரி வேர்ஸ் பார்க்கலாமா? ஓகே, எல்லோரும் பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க. பைபிளில் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். பைபிள் எடுத்துட்டு மத்தேயு 6:33 எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஓகேவா? திரும்ப ஒருக்கா சொல்கிற கேளுங்க. முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என் கூட சேர்ந்து நீங்களும் இன்னொரு டைம் சொல்லுங்கள். மத்தேயு 6:33. முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமாம் குட்டீஸ், ஃபஸ்ட்டு நம்ம ஏசப்பாவை ஃபஸ்ட் பிளேஸில் நம்ம வைக்கும்போது நம்ம என்ன கேட்குறோமோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கேட்காத எல்லா பிளெஸ்ஸிங்ஸும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஓகேவா குட்டீஸ்? இந்த வசனத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வேணால் ஆன்ட்டி கேட்பாங்க, நீங்கள் சொல்ல ரெடி ஆகிக்கோங்க. ஓகேவா? என்ன குட்டீஸ், மெமரி வேர்ஸ் பார்த்தீங்களா? அதில் என்ன படிச்சிட்டீங்க நீங்கள்? முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லி நீங்கள் படிச்சீங்க தானே? ஆமாம் குட்டீஸ், நம்ம ஏசப்பாவை முதலாவது நம்ம தேடும் போது ஏசப்பா எல்லாத்தையும் நமக்கு தருவார். நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அது எல்லாமே தருவார். ஓகேவா குட்டீஸ்? நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த வசனத்தை நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணுங்க. ஆன்ட்டி எப்போ வேணால் வீட்டுக்கு வருவேன், வீட்டுக்கு வந்து உங்கள் நோட்டை நான் செக் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, பார்த்தீங்களா டாஸ்க்ல பெலிண்டாக்காவும் பிரின்ஸ் அண்ணாவும் எப்படி வந்து வின் பண்ணாங்க பார்த்தீங்களா மெமரி வேர்ஸ் சொல்லி. அதே போல நீங்களும் என்ன பண்ணுங்க, எப்போ வேணா ஆன்ட்டி டாஸ்க் சொல்லுவேன், நீங்க ரெடியா இருக்கணும். சரியா? வசனம் சொல்றதுக்கு. அதனால நீங்க நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா குட்டீஸ்? என்ன குட்டீஸ், இன்னைக்கு ப்ரோக்ராம் பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? ஒவ்வொரு செக்ஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஓகேவா? இப்போ ப்ரோக்ராமோட எண்டிங் செக்ஷனுக்கு வந்துட்டோம். எண்டிங் ப்ரேயர் பண்ணுறதுக்காக ஹேம் ஆன்ட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்க.
ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணலாமா? உங்களுக்காக ஆன்ட்டி நான் ஜோம் பண்ண போகிறேன். எல்லாரும் முட்டி போட்டுக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. யாரும் கண்ணை திறக்க வேண்டாம், சரியா? யூடியூப்பில் பார்க்குற அத்தனை குழந்தைங்களுமே நீங்கள் அழகாக முழங்கால் படிக்கிட்டு கண்ணை மூடிக்கோங்க. ஓகேவா குட்டீஸ்? அன்புள்ள இயேசப்பா, இவ்வேளையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, ஸ்டார்டிங் ப்ரோக்ராம்லேருந்து இது வரைக்கும் நீங்கள் எங்களோடு கூட இருந்தீங்க. இந்த நாளும் ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே கற்றுக்கொண்ட ஆண்டவரே தகப்பனே வசனங்கள், கதைகள், பாட்டு எல்லாம் ஆண்டவரே தகப்பனே பிள்ளைகள் மனதில் பதிய ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த யூடியூப் மூலமாக ஆண்டவரே தகப்பனே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்க நல்லா படிக்கணும் ஏசப்பா. அம்மா அப்பாக்கெல்லாம் கீழ்ப்படியணும் ஆண்டவரே தகப்பனே. பெரியோர்களுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக இருக்கணும் ஏசப்பா. அந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த எழுப்புதலின் காலத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்காக வைராகியமாய் நிற்க நீங்கள் உதவி செய்வீராக. சாலமோன் ராஜா எப்படி ஆண்டவரே உம்மிடத்தில் ஆண்டவரே ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டாரோ அதே போல் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்மிடத்தில் ஆண்டவரே ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொன்ன வண்ணமாக இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் உங்களுக்கு பயந்து நடக்க நீங்கள் உதவி செய்வீராகப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். இவங்களோட பேரண்ட்ஸை நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஆன்லைனில் படிக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே லெசன்ஸும் நல்ல ஆண்டவரே ஞாபக சக்தியில் இருக்க நீங்கள் உதவி செய்வீராக. ஆண்டவரே குவார்டர்லி எக்ஸாம்ஸ் முடிஞ்சு பிள்ளைகள் ஆண்டவரே மறுபடியும் நாளையிலேருந்து ஆன்லைன் கிளாஸஸ்க்கு போக போகிறாங்கப்பா. அவங்களோடு கூட இருங்க இயேசுவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி பிள்ளைகள் எல்லாருமே நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வர நீங்கள் உதவி செய்வீராக. ஆண்டவரே தகப்பனே இந்த யூடியூப் ஆண்டவரே ப்ரோக்ராமில் கலந்து கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அப்படி திருக்கரத்தில் எல்லா பிள்ளைகளையும் தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்ன குட்டீஸ், இன்னைக்கு ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்களா? என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே குட்டீஸ், இப்போ நானும் ஆன்டி பாய் சொல்கிற செக்ஷன் வந்தாச்சு. ஓகே குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாமா? பாய்.